குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி அண்ட் டெட்டுக்கான இம்பார்ட்டன்டான ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னன்னா சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தின் பயன்பாடு, சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய மாற்றங்கள், அதனால வந்து என்ன நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு பார்க்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தினால என்ன பயன்கள் மக்கள்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்களையும் சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். ஒரு 10 இயக்கம் இம்பார்ட்டன்டான இயக்கம், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். டிஎன் டெட் இப்போ நடக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். எதுனா சோசியல் சயின்ஸில், அதே மாதிரி டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தின் செயல்பாடு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1772. பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட 1772. ராஜாராம் மோகன் ராய் நிறுவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயால் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரம்ம சமாஜம். இந்தியாவின் பிரம்ம சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா கேசவ சந்திரசேன். இந்தியாவின் பிரம்ம சமாஜம் வந்து கேசவ சந்திரசேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்தது குழந்தை திருமணம் எதிர்த்தோர். குழந்தை திருமணம் எதிர்த்தோர் வந்து சனாதன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், டிஎன்பிசியில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். நாட் ஓன்லி பார்த்தா டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை, டெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ எழுதக்கூடிய ஸ்பெஷல் டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கேள்விகள் சோசியல் சயின்ஸில். என்னன்னா என்ன டாபிக்லேருந்து பார்க்கணும்னா சமூக மறுமலர்ச்சி இயக்கம். சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தினால ஒரு செயல்பாடுகள் எப்போனா 19ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை வந்து பார்க்குறோம். அதுக்கான இயக்கம் என்னென்ன இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு 10 இயக்கத்தை வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். யார் ஏற்படுத்தியிருப்பாங்க, நிறுவிப்பாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் 1772. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் 1772. இந்தியாவின் பிரம்ம சமாஜம் கேசவ சந்திரசேன். இந்தியாவின் பிரம்ம சமாஜம் கேசவ சந்திரசேன். அடுத்த கேள்வி ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். அடுத்து குழந்தை திருமணம் எதிர்த்தோர் சாதாரண சமாஜம். குழந்தை திருமணம் எதிர்த்தோர் சாதாரண சமாஜம். நெக்ஸ்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மறுமண சீர்திருத்த சட்டம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மறுமண சீர்திருத்த சட்டம். இவர் விதவைகள் திருமணத்துக்காக வந்து இவர் ஒரு இது பண்ணியிருப்பாரு. யார் கூட பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிறப்போட வந்து ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க 1829. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மறுமண சீர்திருத்த சட்டம். விதைகள் திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மறுமண சீர்திருத்த சட்டம். அடுத்து பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரம். பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பாண்டும். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கமும் இவரே தான். ஆரிய சமாஜமும் அதே மாதிரி சுத்தி இயக்கம் யாருன்னா தயானந்த சரஸ்வதியால நிறுவியிருப்பாரு. ஆரிய சமாஜம் மற்றும் சுத்தி இயக்கம் யாருடைய சுவாமி தயானந்த சரஸ்வதி. லாஸ்ட் ஒன்று பிரம்ம ஞான சபை. லாஸ்ட் என்ன பார்க்கணும், பிரம்ம ஞான சபை பிளாவாட்ஸ்கி அண்ட் ஆல்காட். பிளாவாட்ஸ்கி அண்ட் ஆல்காட் பிரம்ம ஞான சபை அண்டு யார் பற்றிருப்பாங்கன்னா பிளாவாட்ஸ்கி அண்டு ஆல்காட். இவங்க 2 பேர் சேர்ந்து பிரம்ம ஞான சபை. இந்த இயக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக மறுமலர்ச்சி இயக்கம். இதனால வந்து மக்களுக்கு என்ன பயன்பாடுகள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பிரீஃபாக வந்து அப்போ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா இந்தியாவின் சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? நம்மளோட கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See the next class. ஜாதி எதிர்ப்பு இயக்கம். ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தில் வந்து ஜோதி பாபு பூலே. ஜோதி பாபு பூலே வந்து சத்திய சோதக் சமாஜ் இயக்கம் அல்லது உண்மையை நாடுவோர் சங்கம். இது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கம். ஜோதி பாபு பூலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஏற்படுத்திருப்பாங்க. அந்த இயக்கத்துடைய பேரு சத்திய சோதக் சமாஜ் ஆர் உண்மையை நாடுவோர் சங்கம். இவர் எழுதிய நூலு தான் வந்து பார்த்தீங்கன்னா குலாம்கிரி. இவர் எழுதிய நூல் வந்து குலாம்கிரி, அடிமைத்தனம் சொல்லுவாங்க. இது குலாம்கிரி வந்து அடிமைத்தனம் நூல். ஜோதி பாபு பூலே சத்திய சோதக் சமாஜ் உண்மை நாடுவோர் சங்கம். நாராயண குரு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்திருப்பாரு. இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் யாருன்னு நாராயண குரு கேரளா.
அடுத்து ஐயங்காளி திருவனந்தபுரம், இவருடைய இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கம், சாது ஜன பரிபாலன சங்கம், மக்கள் பாதுகாப்பு சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். யாருடைய? ஐயன்காளி, திருவனந்தபுரம், கேரள மாநிலம். சாது ஜன பரிபாலன சங்கம், மக்கள் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். அடுத்து இஸ்லாமிய இயக்கம். இஸ்லாமிய இயக்கத்தில் அலிகாரி இயக்கம், அலிகாரி சையத் அகமது கான் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா அலிகாரி இயக்கம், இஸ்லாமிய இயக்கங்கள். அடுத்து தியோபந்த் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா முகமது குவாசிம், தியோபந்த் இயக்கம் முகமது குவாசிம் நானா தேவி. இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினா தியோபந்த் இயக்கம் யார் ஏற்படுத்தினாங்க? முகமது குவாசிம் நானா தேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தியோபந்த் இயக்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க.